வெல்கம் டு கிங் ஸ்டார் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா நம்மளோட இன்னொரு ஐடி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க, இது வந்து என்னோடய செகண்ட் ஐடி. நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது வந்து இந்த ஐடி தான். நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ வந்து அது என்னோடய செகண்ட் ஐடி. ஓகேவா? இது வந்து லெவல் 53. வாங்க வால்ட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். என்கிட்ட அது வந்து பழைய கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்தது. இதெல்லாம் இது வந்து நான் டவுன்லோட் பண்ணல. பேக்கு வந்து எஃப்சி கமாண்டர். இது வந்து மேஜிக் கியூப்பில் வாங்கினேன். இது வந்து டைமண்ட் ராயில் எனக்கு வவுச்சரில் கிடச்சிது. இது வந்து ஒரு ஃப்ரீ அந்த பீச் இதில் கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து டைமண்ட் ராயில் சட்டை. இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக. இதில் மோஸ்ட்லி நான் நிறைய ஃப்ரீயாக எடுத்துருப்பேன். டாப்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி கிடச்சிது. அதுக்கப்புறம் இதெல்லாம் கூட நான் மேஜிக் கியூப்பில் எடுத்தது. இது வந்து எலைட்டு. இதெல்லாம் வந்து எல்சி கமாண்டர். இது ஜாம்பி சம்புராய். இது நான் எத்தனை டைமில் எடுத்திருப்பேன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நான் கிவ்அவே பண்ணலாம். நான் எனக்கு நெக்ஸ்ட் லைவ் போடும்போது நான் சப்ஸ்கிரைபர் சேர்த்து கண்டிப்பாக லைவ் போடும்போது உங்களுக்கு நான் கிவ்அவே கொடுப்பேன். கரெக்டாக எத்தனை டைம்னு சொன்னீங்கன்னா. இதெல்லாம் வந்து நான் ஃப்ரீயாக எடுத்தேன். அதே மாதிரி போன வீடியோ மாதிரி நான் ஸ்கிப் பண்ணி விட்டுறேன். இதெல்லாம் கலெக்ஷன்ஸுக்கு போயிடலாம் கைஸ். என்கிட்ட 8 அமௌண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இது ஐடியில். இதோ த்ரெட் அமௌண்ட் ஃப்ரீயாக கொடுத்தது. இது வந்து எலைட்டு. யாரெல்லாம் அந்த எலைட்டு 1 டைமில் போட்டிங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணலாம். இது ஃப்ரீயாக கொடுத்தது. இது ஈவெண்ட்டில் வருது. இது நான் ஒரு ஈவெண்ட்டில் வாங்கினேன். இது வந்து அந்த டாக் அமௌண்ட் விடும்போது தான் இந்த அமௌண்ட்டு நான் எடுத்தேன். இந்த அமௌண்ட்டு அதே ஈவெண்ட்டில் கிடச்சிது. இது ஃப்ரீ. மொத்தம் 8 அமௌண்ட் இருக்குது. வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எலைட் பாஸ் 1 இருக்குது. பேக் பேக்குக்கு பார்த்தீங்கன்னா 1 2 அவ்வளோ. பேக் பேக் அவ்வளோ இருக்காது. 1 2 ஒரு 6 ஸ்கின் தான் வச்சுருப்பேன். லூட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் இருக்குது. 1 லூட் வச்சுருக்கேன். சஃப் போர்டில் வந்து அவ்வளோ இது வச்சில்ல. பேராஷூட்டில் வந்து ஒரு 4-5 பேராஷூட்ஸ் இருக்குது. ஒரு 7-8 இருக்கும். பின்னு வந்து ஒரு பின் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெப்பன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வெப்பன்ஸ் கலெக்ஷன்ஸ் பண்ணலாம். ஓகே, M4 எனக்கு வந்து என்கிட்ட ஸ்கின்னு கிடையாது. ஏகேக்கு வந்து 2 பர்மனெண்ட் வச்சுருக்காங்க. ஒன்று சிங்கிள் ஹெட் ஆஃப் சிங்கிள் ஹெட், ஒன்று டபுள் டேமேஜ். யாரெல்லாம் இந்த டபுள் டேமேஜ் ஸ்கின் வச்சுருக்கோ கீழே கமெண்ட் பண்ணலாம். பிளட் மவுண்ட் ஸ்கார் எனக்கு வந்து ஃப்ரீ ரேட்லேயே கிடச்சிது. பர்மனெண்ட்டாக 2 வச்சுருக்கேன். அதில் வந்து டபுள் டேமேஜ் சிங்கிள் ஹெட். யாருக்கெல்லாம் பிளட் மவுண்ட் ஸ்கார் பிடிக்குமோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்கேஸுக்கு வந்து டபுள் அக்யூரசி இருக்குது. அது மாதிரி M24 எனக்கு வந்து சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் ஒன்று வச்சுருக்கேன். அதேமாதிரி M60க்கு வந்து டபுள் அக்யூரசி கன்று ஒன்று இருக்குது. அக்குக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் பர்மனெண்ட் ஒன்று வச்சுருக்கேன். SMGs பார்த்தீங்கன்னா UMP. இது ஒரு ரேம்பேஜ் ஈவெண்ட்டில் ஃப்ரீயாக கொடுத்தது. MP5க்கு ஒரு 1 பர்மனெண்ட் இருக்குது. டபுள் அக்யூரசி. VSSக்கு இருக்குது. MP40க்கு வந்து அந்த டேஸ் கிளைம் பண்ணி இது பண்ணுறது டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் வச்சுருக்கேன். P90க்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பர்மனெண்ட் இருக்குது. ஷார்ட் கன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸுக்கு 2 இருக்குது. டபுள் டேமேஜ் 1, சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் ரீலோட் ஸ்பின் வச்சுருக்கேன். ஸ்னைப்பருக்கு பார்த்தீங்கன்னா கார்னேட்டட் ஐஸ் ப்ளூ இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் என்கிட்ட இல்லை. ஸ்னைப்பர்ஸ்க்கு பிஸ்டல்ஸ் பார்த்தீங்கன்னா டெசர்ட் ஈகிள், G80 எனக்கு 2மே வச்சுருக்கேன். அதேமாதிரி பேனுக்கு ஒரே ஸ்கின் இருக்குது. பராங்குக்கு 3, பேட்டுக்கு 2 வச்சுருக்கேன். கட்டானாக்கு இந்த இடத்துல 2 ஸ்கின் இல்லை. ஃபிஸ்ட்டுக்கு இல்லை. கிரனேட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கிரனேட் தான் இருக்குது. க்ளோவாலுக்கு 2 ஸ்கின் கிடையாது. இந்த ஐடியில் யாருக்கெல்லாம் கலெக்ஷன் பிடிச்சிருந்தோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கிங் ஸ்டார் கேமிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ